ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஸ்ரீதேவி பார்த்தசாரதி மதுரையிலிருந்து. நான் காய்கறிகளுக்கு சில புனைப்பெயர்கள், அதாவது நிக் நேம்னு சொல்லுவோம் இல்லையா, பட்டப்பேர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இது சினிமாலெலாம் நம்ம தளபதி சார் சொல்லியிருக்காரு. எக்ஸ்ட்ராவாக நான் கொஞ்சம் சொல்கிறேன், பார்த்துக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். முருங்கைக்காய் புருஷன், கத்திரிக்காய் பொண்டாட்டி, இது தோப்புக்காய்னு சொல்லுவாங்க. இதுக்கு சக்கலத்தி, இதுக்கு பேர் சிம்ரன், எல்லாருக்கும் தெரியும். இது முட்டைக்கோஸுக்கு வெஜ்ஜு முட்டை, பீன்ஸுக்கு பீன்ஸ் தான், கேரட்டுக்கு அம்மா மகளை கண்ணு போல் வளர்த்துருப்பாங்க. இதுக்கு கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, அதனால் நாங்கள் இதுக்கு வச்சுருக்கிறது கண். அப்புறம் இது வாழைக்காய். வாழைக்காய் பார்த்திங்கன்னா, இந்த வாழைக்காய் உங்களுக்கு வாழை மரத்துலேயே எல்லாம் இருக்கும். வாழைக்காய்க்கு இந்த காய்க்கு நாங்கள் அக்கான்னு வச்சுருக்கோம். வாழைக்காய்க்கு அக்கா. இது காலிஃப்ளவர், எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு நாங்கள் வச்சுருக்க பேர் காவாப்பைய ஃப்ளவர். கோவைக்காய், கிளிக்காய், புடலங்காய், பாம்பு. மதுரையில் ஒரு விருந்துன்னா ஃபேமஸாக கேரட், முட்டைக்கோஸ், பீன்ஸ் சேர்த்து பொரியல் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் காங்கிரஸ் பொரியல். வெண்டைக்காய், கணக்கு. வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு நல்லா வரும்னு சொல்லுவாங்க, அதனால் கணக்குன்னு பேர் வச்சுருக்கு. இது முள்ளங்கி. இந்த முள்ளங்கிக்கு வெள்ளைக்காட்டின்னு பேர். பாவற்காய், நாத்தனார். உருளைக்கிழங்குக்கு உருளை. நாங்கள் வீட்டில் சப்பாத்தி, உருளைக்கிழங்கு குருமானா உருளைக்கட்டன் பொதுவாக பேர் வச்சுருவோம். இது பீட்ரூட், வெஜ் ரத்த பொரியல். இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்து சாப்பிட்டா ரெட் ஒயின். இது பூசணிக்காய். இதுக்கு வெள்ளி. இது மஞ்சள் பூசணி. இதுக்கு தங்கம். இது கல்வுப்பு. இதுக்கு வைரம், அதாவது சின்ன கல் பெரிய காசு. இது உங்களுக்கு தெரியும், பெரிய வெங்காயம் பெரிய மாமியார், சின்ன வெங்காயம் சின்ன மாமியார். இந்த வற்றல் மாமனார். இந்த வாழைப்பூக்கு வம்சம்னு பேர் வச்சுருக்கோம். இது மக்காச்சோளம், மக்கு. நவதானியம். நவதானியத்துக்கு நயன் ஷார்ட்ஸ்னு பேர் வச்சுருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய வருது, பட்டர் பீன்ஸு, சோயா பீன்ஸு, டபுள் சோயா, அதெல்லாம் சேர்த்தா நாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணையில் 10 ஷார்ட்ஸ், 11 ஷார்ட்ஸ், 12 ஷார்ட்ஸ் சொல்லி பேர் வச்சுக்கிறாங்க. மல்லி உங்களுக்கு தெரியும், பேத்தி. கருவேப்பிலை, பேரன். சுரைக்காய்க்கு இந்த பீர் சாப்பிட்றவங்களுக்கு வயிறு கொஞ்சம் வைக்கும், அதனால் நாங்கள் இதுக்கு பீர்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம். பீர்க்காய் அப்படின்னு நாங்களாம் வச்ச பேர் தாங்க. வாழைத்தண்டு, முதுகுத்தண்டு. ஒரு சின்ன வடை மாதிரி ஒன்று சொல்லித்தர போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, அதுக்கு பேர் பேரன் வடை. என்ன பேரன் வடைன்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்வாங்க. ஒரு சைட் டிஷ் ஒன்று சின்னதாக ஒரு வடை ஒன்று சொல்லித்தர போகிறேன். அதுக்கு பேர் நம்ம நிக்நேம்லேருந்து பார்த்தீங்கன்னா பேரன் வடை, அதாவது கருவேப்பிலை வடை. இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் 2 தாங்க, மிக்க எளிமையான பொருள். வீட்டில் உள்ள இட்லி அரிசி ஊற வச்சு 1 கப் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை 1 கப் எடுத்திருக்கேன். இது 2 நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. உங்களுக்கு தேவை என்றால் மிளகு 2-3 சேர்த்துக்கங்க. நான் இது 2 தான் போட போகிறேன். அப்புறம் அந்த மதுரை மக்களிடையே ரொம்ப ஃபேமஸான ஒரு இட்லி பொடி பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை பொடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை 1 கப்பு, உப்பு தேவையான அளவு, வத்தல் ரெட் சில்லி தேவையான அளவு காரத்தை பொறுத்து, கொஞ்சோண்டு பெருங்காயம், கொஞ்சோண்டு ஜீரகம், இது காய்ந்த கருவேப்பிலை நான் காய வச்சு எடுத்துக்கிறவேன். இது எல்லாமே இப்போ நாம் மிக்சியில் போட்டு லைட்டாக பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்து மிக்சியில் போட்டு எடுத்தால் உங்களுக்கு பொட்டுக்கடலை பொடி ரெடி. இதுதான் மதுரையில் இட்லி, தோசை கூட, இந்த மாதிரி கீரை வடை கூட சைடு டிஷ்ஷாட்டை ஏதோ தொட்டி வச்சு சாப்பிட்டுக்குருவாங்கங்க. வாங்கங்க, நான் இது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பொடி செஞ்சு காமிச்சிடுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டுக்கடலை பொடி செய்கிறதுக்கு இந்த ஜாமான்லாம் வறுக்க போகிறேன். வத்தல், பெருங்காயம், ஜீரகம், இதெல்லாம் சும்மா லைட்டாக ஒரு தண்ணியில் வறுத்தா போகும், இல்லைன்னா ரொம்ப எரிஞ்சு ஒரு மாதிரி ஆகிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுக்கணும். கருவேப்பிலையை போட்டுங்க, அதான் சடச்சடன்னு இல்லை. இப்போ இதெல்லாம் நாம் அந்த பிளேட்டுக்கு மொத்தமாக மாற்றிடுவோம். ஆறட்டுங்க, இது எல்லாமே ஆறட்டும். நான் உங்களுக்கு மிக்ஸியில் போட்டு காமிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம். எல்லாமே நான் வறுத்து எடுத்துட்டேங்க.
தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. இப்போ இது ஆறட்டுங்க. இது எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சா மதுரை ஸ்பெஷல் பொட்டுக்கடலை பொடி ரெடி. இது தாங்க நாங்கள் வந்து இங்கே மதுரையில் பாரம்பரியமான ஒரு பொடி. இட்லி, தோசை இந்த மாதிரி முருங்கை வடை, கீரை வடை இந்த மாதிரி செஞ்சால் இதை வந்து தொட்டுக்குருவோங்க. சரி, இது நல்லா கொஞ்சம் இப்போ ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நான் கருவேப்பிலை, அரிசி, தேவையான உப்பு போட்டு மிக்சியில் போட்டுட்டேன். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுங்க. நம்ம வடை தட்டணும்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதுக்கு அந்த சேம் ட்ரிக் தான். ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டேங்க. நல்ல ஒரு வெள்ளை இட்லி துணி. இது வந்து காட்டன், உங்களுக்கு தண்ணி உறிஞ்சும். இதில் வந்து நான் இந்த மாவை வந்து போட்டுறேன். இது வந்து பாருங்கள், இதாக இருக்குது, உங்களுக்கு வராது. இல்லை, அந்த சேம் துணி கூட என்கிட்ட 2 துணி இருக்குது. நான் இது மேலே இப்படி வச்சிருக்கேன். அது கொஞ்சம் அப்படியே கெட்டியாகும். இந்த கருவேப்பிலையின் பயன் என்னென்னா, நம்ம மோஸ்ட்லி வீட்டில் பொரியல் பண்ணும்போது தான் கருவேப்பிலை நல்லாயிருக்கும், சாப்பிடுவோம். மற்றபடி குழம்பு ரசத்துலலாம் நாம் வந்து எல்லாமே தூக்கி போட்டுருவோம். இந்த கருவேப்பிலை வந்து நம்ம அம்மாமார்கள், முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னா, முடி நல்லா வளரும் அப்படின்னா தேங்காய் எண்ணெயை நல்லா காய்ச்சி இந்த கருவேப்பிலையை அதில் போட்டு வைப்பாங்க. முடி கருகருன்னு நீளமாக வளரும்னு. நாம் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, கருவேப்பிலை கொத்தமல்லி மாதிரி எடுத்து போட்டாங்கன்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வாரத்துக்கு இது வீட்டில் கிடைக்கிற எளிய பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். வாரத்துக்கு 14 ஒரு தடவை நமக்கு இந்த கருவேப்பிலெல்லாம் இப்போ வந்து மார்க்கெட்லாம் சும்மாவே கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி வடை செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் நல்லது. இயற்கையான ஒரு சத்து நமக்கு வந்து கிடைக்குதுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் போன பிறகு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் மேல் மாவு எதுவும் சேர்க்கலை. இது வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இதை இந்த பவுலில் எடுத்துகிட்டு இப்போ வடை தட்டி போட போகிறேங்க. பாருங்கள், நான் வந்து அழகா இது க்ளவுஸ் போட்டு நீட்டாக இருக்கணுன்றதுக்காக தட்டுறதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இது பிளாஸ்டிக் நார்மலி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நான் வந்து இந்த பிளாஸ்டிக்கை எடுத்துகிட்டே உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன். லைட்டாக எடுத்து தட்டிட்டேன். இதில் போட்டு காமிக்கிறேன். இது ரொம்ப ஈஸிங்க, நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். கருவேப்பிலை உடம்புல போகணும்னா நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். கருவேப்பிலை பிடிக்காதவங்க இந்த மாதிரி வடை செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். நாமளும் இது வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்கள் தாங்க செஞ்சு சாப்பிடலாங்க. பாருங்கள், சுவையான கருவேப்பிலை வடை ரெடி. பாருங்கள், சுவையான ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான கருவேப்பிலை வடை ரெடி. இயற்கையான பொட்டுக்கடலை பொடிங்க. இது கூட தூவி சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இதை கட்டாயம் செஞ்சு கொடுங்க. இதுலேயும் சத்து இருக்குது, கருவேப்பிலையிலையும். வீட்டில் உள்ள பொருளை வச்சு செய்கிறது ஆரோக்கியமானது, உடம்பிற்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்டியாக இருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.